ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சீனவரிக்காய் வந்து நம்ம கடம்பங்குளத்துலேருந்து நம்மளோட பெரிய நாத்தனார் கொடுத்ததுங்க. ஒரு 5 கிலோவாது இருக்கும் போல். நானும் டெய்லி சாம்பாரில் போடுறது, சமைக்கிறது எது எல்லாமோ பண்ணி பார்த்தா கொஞ்சம் வாடவும் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ இருக்குது, சரி நம்ம வத்தல் போட்டு வச்சிட்டோன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், நம்ம கூழெல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கொப்பரையில் வேக வைக்கலான்னு இட்லி கொப்பரையை எடுத்தால் இட்லி கொப்பரை எப்படி ஃபுல்லாக நிறைஞ்சு வெளியுது, இதில் வேக வைக்க முடியாது. ஸோ நான் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு 2 ட்ரிப்பாக 3 ட்ரிப்பாக வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஓரளவு முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம போட்டுட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சு லைட்டாக கலர் மாதிரி ஒரு ஆஃப் பாயில் ஆனால் போதுங்க. சரிங்களா? ரொம்பலாம் வேக வேணாம், அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு வெந்தவுடனே நம்ம எடுத்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி காய வைக்கணும். காய வைக்கிறது ஒரு 1 வீக்காவது வெயிலில் காயணுங்க. அப்போ தான் நல்லா எடுத்து அப்படி என்ன சொல்கிறது, ஒட்டிக்கும் போது சட்டக்குன்னு ஒடியணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா 1 இயருக்கு மேலேயே இருக்குங்க. நம்ம இதை எப்படி 3-4 தடவை வேக வைக்கணும் போல். சரி, நம்ம மூடி போட்டுடலாம். 3 தடவையாக அந்த இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. ஒன்று இப்படி கலர் சேஞ்ச் ஆகணும், அப்படி இல்லைன்னா அப்படி தூக்கி பார்த்தாக்கா ஒரு சாஃப்டாக இருக்கணும். அந்தளவு வெந்தால் போதும், ரொம்பலாம் வேக வேணாம். இப்போ இதை காயறதுக்கு 1 வீக்காவது ஆகுங்க. ஏன்னா இடையில மழை வந்துடுறனால இதை நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி, சுத்தமாக தண்ணி இல்லாமல் அப்படி நொறுக்குன்னா அப்படி முறுக்கு மாதிரி நொறுங்கி வரணும். அந்த மாதிரி வந்ததும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கேப்பக்கூழ், கம்மங்கூழ் அந்த மாதிரி கூழ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னாக்க, தோட்டத்தில் உள்ளது அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்கானிக்காக சாப்பிட்றது நல்லது தானேங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.